أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஃபர்ஸ்ட்லேருந்து வரவா? வேணா ஃபர்ஸ்ட்லேருந்து வரட்டுமா? இல்ல பரவாயில்ல கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. இந்த 88வது வசனம், அம்மா மன் ஆமன வ அமில சாலிஹன், யார் ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஃபலஹு ஜஸா அனில் ஹுஸ்னா, அவர்களுக்கு ஒரு அழகிய நற்கூலி உண்டு. வஸனகூலு லஹு மின் அம்ரினா யுஸ்ரா, நம்மிடமிருந்து அவர்களுக்கு ஒரு எளிமை சுலபமானதை அவர்களுக்கு நாம் கூறுவோம் அப்படின்றத எல்லாம் சொல்லி காண்பிக்கிறோம். சோ இந்த இடத்துல அந்த நல்லது செஞ்ச அந்த குடிமக்களுக்கு தன்னுடைய அரசாங்கம் சார்பாக முக்மின்கள் அப்படின்ற தரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு கண்ணியத்தையும் அந்த மன்னர் கொடுக்கிறாரு. அதே மாதிரி தன்னுடைய அரசு அதிகாரிகள்கிட்ட ஒரு கட்டளை இடுறாரு, நீங்க என்னுடைய மக்கள்கிட்ட, அதாவது நல்ல தரத்துல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசும்போதும் சரி பழகும் பொழுதும் சரி அவங்களுக்கான கண்ணியம், அவங்களுக்கான மரியாதை நீங்க எப்பயுமே குறைச்சிடக்கூடாது, அவங்கள்ட்ட நீங்க கனிவோட நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரசு அதிகாரிக்கு சொல்றாரு. மீன் அம்ரினா யுஸ்ரா, யுஸ்ரா அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லியிருந்தோம் எளிமை, அதே மாதிரி கஷ்டம் இல்லாத பாரம் இல்லாத நிலை, இலகுவானது, அப்புறம் சலுகை, இது மாதிரியான பொருள் வரும். இதுல கொடுங்கோல் மன்னர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க, மக்கள் மேல வரி தாங்க முடியாத அளவுக்கு வரிகளை ஏற்படுத்துறது, அதே மாதிரி சட்டங்களை கடுமையா போடுறது, இது மாதிரியான செயல்களை செய்து மக்கள்கிட்ட இருந்து சுரண்டுறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஆனா இந்த மன்னர் துல்கர்னைன் என்ற மன்னர் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவருடைய ஆட்சியில வாழக்கூடிய முஃமின்களுக்கு எப்பயுமே சரி ஒரு எளிமையான ஒரு நிம்மதியான வாழ்வு நம்முடைய அரசாங்கம் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் அளிக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்லையும் சரி அப்படி ஒரு பாதுகாப்பான நல்லவர்களை நல்லவர்களாக மதிக்கக்கூடிய, தீயவர்களுக்கு மட்டுமே இனம் கண்டு அவர்களை தண்டிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்றது உண்டாகணும்ன்றதுதான் அதுல நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒரு சிறந்த மன்னர் அவர். சோ ஒரு நாட்டினுடைய சட்டம் அப்படின்றது தீயவர்களை ஒடுக்குவதற்கு கடுமையானதாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல குடிமக்களுக்கு, இப்ப இந்த வசனத்துல முஃமின்கள் அப்படின்னு சொல்லி, ஆனா ஒரு நல்ல தரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சேஃப்டியாக, ஒரு பாதுகாப்பானதாக, மிகவும் எளிமையானதாக இருக்கணும்ன்றதுதான் இந்த வசனம் ஒரு ஒரு அரசியல் ரீதியான ஒரு பாடத்தை சொல்லுது. நல்ல குடிமக்களை தேவையில்லாத அந்த அதிகாரத்தை வைத்து அதை அலைக்கழிக்கிற மாதிரி எதுவும் செய்யக்கூடாதுன்றதுதான் அந்த தன்னுடைய அரசு அதிகாரிகளுக்கு அந்த மன்னர் சொல்லக்கூடிய ஒரு கட்டளையாக இருக்கு. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் தவறுகளை தண்டிக்கிறாங்க, அதுல காட்டுற வேகத்தை நல்லவர்களை பாராட்டக்கூடிய, அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயத்திலும் காட்டணும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நேர்மையாக அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில அர்ப்பணிக்கக்கூடிய உழைக்கக்கூடிய மக்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம், அவர்களுக்கான அந்த ஊக்கத்தொகை, இந்த ரிவார்ட்ஸ், இது எல்லாமே ஒரு நல்ல முறையில இருக்கணும் அப்படின்றதுதான், அந்த கலாச்சாரம் வளரணும்ன்றது இந்த வசனம் நமக்கு சொல்ற ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ரெண்டு விஷயமே சமமா இருக்கணும், பேலன்ஸ்டு தான். அதாவது சமுதாயத்துல தீமை செய்யறதுக்கு அந்த பயப்படணும், அப்படிப்பட்ட ஒரு சூழலையும் ஏற்படுத்தணும், நன்மைகளை செய்யறதுக்கு ஒரு ஆர்வமும் கிடைக்கணும் அப்படின்ற அந்த ரெண்டு விஷயமும் இருக்கணும். தீமை செஞ்சா ஒரு பயம் வந்துடும் அவங்களுக்கு, எனக்கு தொலைஞ்சோம், இனிமே எதுவுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு சட்டங்கள் இருக்கணும். நன்மைகள் செய்யணும் அப்படின்னாலும் ஆர்வத்தோட, ஒரு உத்வேகத்தோட, அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கணும்ன்றதுதான் சமுதாயம் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகளும் சரி, அதே மாதிரி எல்லா இடத்துலயும் இந்த மாதிரியான ஒரு சமமாக மதிக்கக்கூடிய ஒரு தன்மை உருவாகணும்ன்றதுதான் இதுல நமக்கு புரியுது.
ஆமாம். ஸோ ரெண்டு பேலன்ஸ் வேணும். ஒரே பனிஷ்மெண்ட்டு இல்லாமல் அப்ரிஷியேஷனும் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து நம்ம வீட்லேயும் வந்து ஒரு நல்ல காரியங்கள் செஞ்சுட்டாங்கன்னா பசங்களே, நம்ம வீட்டில் நம்ம அரசர் கிடையாது, வீட்டில் நம்ம ராஜா தானே, நம்ம தான் நல்லா தலைவராக்கி இருக்கிறோம் என்ன, வீட்டில் அலுவலகத்தில் என்ன, நம்மளை அப்படி அவங்களையும் அப்படி கொண்டு போகணும். ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சால் அவனுக்கு வந்து வா அப்படி இப்படி பண்ணா முன்னாடி அட்வான்ஸாக சொல்கிறார், நல்ல விஷயங்கள் செஞ்சால் வந்து நற்கூலி இருக்கு அப்படின்ட்டு ஒரு இன்சென்டிவ்ஸ். நீ நல்லா பண்ணா இப்படி பண்ணுவ, இப்படி போவ, இப்படி வருவ என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். அதை விட்டுவிட்டு நம்ம ஒரே திட்டிக்கிட்டே இருந்தோம்னா இப்படி எல்லாம் பண்ணா எப்படி அப்படின்ட்டு நம்ம அது சம்டைம்ஸ் வந்துடும். அந்த சைத்தானுடைய ஒரு சூழ்ச்சியா கூட இருக்கலாம். சைத்தான் வந்து என்ன பண்றான், மானக்கேடான விஷயத்தை விட்டும் என்ன இந்த தீயவைகளை விட்டும் தூண்டுகிறான். நம்ம அந்த நேரத்துல நமக்கு ஒரு அலர்ட்னஸ் வந்துடும். அல்ல சைத்தான் நம்மளோட பகிரங்க விரோதி, கோவத்தினால நம்ம சில வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. அந்த நேரத்துல கண்ணு சபூர் செஞ்சுட்டு ஸோ ரொம்பவும் எல்லாம் மீறி போயிடாம இப்படி செஞ்சா இப்படி நல்ல ஒரு இந்த சீனரியை கொண்டு வரணும். இப்படிலாம் வந்து நீ வந்து நல்லது செஞ்சா நீ இந்த மாதிரிலாம் வருவ, நானும் வந்து இந்த மாதிரி ரிவார்டு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி நாங்கள் வந்து வெளிப்படையான ஒரு கூலி உண்டு என்ன அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவது அந்த அவனுக்கே சொல்லிக் கொடுக்கணும். அதாவது இப்படிலாம் செஞ்சா உனக்கே எவ்வளோ பெருமையா இருக்கும், உனக்கே எவ்வளோ. சில பேர் வெளிப்படையான பாராட்டுகள்னாலையும் உந்தப்படுறாங்க, ஊக்குவிக்கப்படுறாங்க. இப்போ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல பெரிய ஆளா வந்தா யாருக்கு நன்மை? நம்ம பேரண்ட்ஸ்க்கு, இந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் வந்து பெருமை தான். ரெண்டாவது நமக்கு நாமே ஒரு திருப்தியா இருக்கும்ல, நமக்கு நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. இது இந்த டாபிக் போறோம் அப்படின்னா ரெண்டு வகையிலையும் மோட்டிவேஷனோட ஸ்ட்ராட்டஜி சொல்ல வரேன். பட் இந்த ஆயத்தினுடைய பாடம் என்னன்னா, ஆஸ் எ தலைவர் என்ன ஒருத்தரை வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சா நான் வந்து மேலே வருவேப்பா அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு திருப்தியா இருக்கும். ஒரு நம்மளை சொல்லி பாருங்களேன், நம்மளே வந்து நீ நல்லா இப்படி பண்ணா நல்ல பெரிய ஆளா வருவ, நான் உனக்கு வந்து இவ்வளோ ரிவார்டு கிடைக்கும், உனக்கு வந்து இவ்வளோ நான் சம்பளம் ஏற்றி கொடுக்குறேன், இவ்வளோ போனஸ் தரேன், நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணா அப்படின்னா நமக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. என்ன ஆஸ் அ லீடர் நம்ம அதை விட்டுவிட்டு நீ வந்து இந்த கேரட் அண்ட் ஸ்டிக்ஸ் அப்ரோச்னு சொல்லுவாங்க மோட்டிவேஷன்ல. அது அதாவது குச்சி இல்லை, ரெண்டாவது வந்து கேரட். என்ன கேரட் பண்ணா அந்த தலைவருக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ இது வந்து அல்லாஹ் சொல்றாரு. இப்போ அல்லாஹ் மறு உலகில் நற்கூலி கொடுப்பான் அப்படிங்கிறாரு. என்ன அந்த ஈமான் கொண்டு நல்ல செய்யணும் அவங்களுக்கு சிறந்த கூலி இந்த ரெண்டு உலகத்திலையும் இருக்கு நம்ம நினைச்சுக்கோமே என்ன. ஸோ அந்த பேலன்ஸ் நமக்கு வேணும் என்ன. ரெண்டாவது செயலும் வேணும். ஈமான் இருந்து நற்செயல்கள் செய்யலைன்றாலும் வேஸ்ட்டு. நற்செயலை செஞ்சுக்கிட்டு ஈமான் கொள்ளனா, ஈமான் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கணும். ஈமான் தான். அதனாலதான் வந்து ஈமான் ஓரளவு கடுகளவு ஈமான் இருந்தா கூட அல்லாஹ் வந்து சொர்க்கத்துக்கு அமைச்சிரும் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா. எவ்வளவுதான் நல்ல காரியம் எல்லாம் செஞ்சுட்டு ஈமான் இல்லைன்னு வச்சுங்களேன், அதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்றது அல்லாஹ் ஈமான் அப்படிங்கிறான். ஸோ ஈமான் கொண்டு நம்ம ஈமானை ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஆக்ஷன் பண்ண செயல்களில் நற்கான சாலிஹாத்தில் செஞ்சா நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கும். தலைவராக இருக்க யுஸ்ரா நான் என்ன சொல்றாங்கன்னா எளிதானதாக சொல்வோம். இது ஒருத்தன் அதை வந்து ஒரு வேலை பொருளை குறைக்கிறது, அது ரெண்டாவது எளிதாக்குறது. இப்போ வந்து ஒருத்தன் வந்து வேலையில கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியலன்னா சொல்லி கொடுக்கணும். என்ன எனக்கு என்ன அப்படின்ட்டு போறது. ரசல்லா இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. என்ன இப்போ வந்து ஒரு ஹதீஸ் நினைக்கிறேன், ஒரு ஆடு வெட்டுறவருக்கு வந்து எப்படி ஆடு வெட்டி உரிக்கிறது கூட சொல்லி கொடுத்ததா ஒரு ஹதீஸ் இருக்கு, தெரியுங்களா? கேள்விப்பட்டீங்களா? அது எளிதாக்குனாங்க அப்படிங்கிறது. கேள்விப்பட்டதில்ல. அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்குது. ஸோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு நல்ல உதாரணம். அவங்க நம்மளும் வந்து வேலையில அவனா கத்துக்கிட்டு வரட்டும்
அப்படின்னு ஒண்ணு ரெண்டு வந்து அதுலயும் பேலன்ஸ் இருக்கணும். நம்மளே இப்ப எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அப்புறம் அவன் கத்துக்க மாட்டான். அதுவும் சரி. நான் விட்டு பார்த்து முயற்சி பண்ணும் போது சில வந்து முடியல, உண்மையிலேயே சில விஷயங்கள் தெரியாம இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல போய் நம்ம சொல்லி கொடுக்கறது நல்லது. இதனால நம்ம பிகினிங்ல இருந்தே ஸ்பூன் ஃபீடிங் பண்ணி பண்ணி விட்டே இருந்து வச்சுங்களேன், அவன் வந்து வெளியில போகும்போது கஷ்டப்படுவாங்க. சில பாருங்க வீட்டுல சில பிள்ளைங்க எல்லாம் வந்து ரொம்ப செல்லமா வளர்த்துருப்பாங்க, வெளியில போனா கஷ்டப்படுவாங்க. அப்படியே அப்படியே இருக்கக்கூடாது, ரொம்பவும் போட்டு வாட்டி வதச்சு என்ன சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பேலன்ஸ் இருக்கணும். ஸோ நல்லவங்களுக்கு பலன் உறுதி, அது அப்படின்னு சொல்றாங்க. அது மனிதர்கள் பாராட்டல என்றாலும் நல்லா சிறந்த கூலியை தருவான். நம்ம வந்து இகலாசம் சொல்லுவாங்கல்ல, மக்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா வந்து சிறந்த கூலியை தருவான். இது வந்து அப்படியும் ஒரு தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க, யார் வந்து ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்யறாங்களோ சிறந்த கூலி அல்லாவிடத்தில் உண்டுன்னு சொல்ற மாதிரி தான் சொல்றாங்க. இவரோட எல்லாருக்கும் இவரு செய்ய முடியாது, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும். இந்த குரான் வந்து இப்போ இது நமக்கு ஒரு நம்மளுடைய ஒரு சாஃப்ட்வேர் இல்லைங்களா, நான் ப்ரோக்ராம். இப்போ வந்து துல்கர்னன் வந்து நமக்கு இப்போ நற்கூலி வந்து கொடுக்க முடியாது, நல்லதான் கொடுக்கணும். என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாத்துக்கும் பொதுவான வந்து கியாமத் நாள் வரைக்கும் உள்ள ஒரு குரானுங்கிறதுனால அல்லாஹ் தான் வந்து சிறந்த கூலியை கொடுக்கணும். மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம செஞ்சா அல்லாஹ் நமக்கு ஆமா ஆமா ஆமா. ஸோ இன்ஷா அல்லாஹ் தவறு செய்வங்களுக்கு நீதி, நல்லவங்களுக்கு கருணை மற்றும் ஊக்கம் தான் ஒன்று. இதோட ஒரு பாடம் நம்ம எடுத்துக்கலாம் அது. ஸோ இதை நம்ம ஒரு முஸ்லீமும் நம்ம சமநிலையா இருக்கணும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஆயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஆயத்து, பேலன்ஸ்க்காக உள்ள ஆயத்து இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்தது. பின்னர் அவர் ஒரு வழியை பின்பற்றி சென்றார். இப்போ 89வது வசனம் இது. இப்போ அந்த மேற்கு திசையில தன்னுடைய அந்த நீதியான ஆட்சியை நிலைநாட்டி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தீர்ப்பு வழங்கி முடிச்சுட்டு, இப்ப அடுத்தது அந்த இடத்திலேயே தங்கிராம உடனடியாக என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவருடைய அந்த அடுத்த பயண பாதையை நோக்கி அவர் வந்து நகர்ந்ததுதான் எல்லாம் வந்து சொல்றோம். பின்னர் சும்மா அப்படின்னா ஒரு காரியத்தை முடிச்சதுக்கு பின்னாடி அடுத்த காரியத்துக்கு போறது. இப்போ மேற்கு திசையினுடைய அந்த எல்லை வரைக்கும் போய் அந்த இடத்துல அந்த சட்டம் ஒழுங்க வந்து நிலைநாட்டுறாரு. அதுக்கு பின்னாடி துல்கர்னைன் மன்னர் வந்து என்னுடைய வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சொகுசா இல்லை. அவருடைய அந்த இலக்கு அப்படின்றது ரொம்ப பெருசா இருந்ததுனால அடுத்த பணிக்காக தன்னுடைய இராணுவத்தை அதே மாதிரி தன்னை தயார்படுத்தி ரெடி ஆகுறாரு. அத்பா சபபா, ஒரு வழியை பின்தொடர்ந்தார். இதே வார்த்தையை தான் வந்து 85வது வசனத்திலையும் நம்ம வந்து பார்த்திருந்தோம். மேற்கு திசையை நோக்கி வந்து அவர் பயணித்தார், பின்தொடர்ந்து போனார் அப்படின்னு சொல்லி. இப்ப எதிர் திசை, அது கிழக்கு திசையை நோக்கி சூரியன் வந்து உதிக்கக்கூடிய இடத்தை நோக்கி போறாரு அப்படின்றதுதான் பார்க்க முடியுது. சோ இந்த இடத்துல வந்து அப்ப ரொம்ப தூரம் இதனை ரொம்ப தூரம் பயணம் பண்ணாதானே இவ்வளவு தூரம் போக முடியும். மேற்கு கிழக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு சில பகுதிகளை மட்டும் குறிப்பிட்டு இல்லாம ஃபுல்லா மொத்தமும் அப்படின்ற அர்த்தத்துல தானே வருது. என்னன்னா ஓகே. ஸோ இது பின்தொடர்ந்து போறாரு. இதுக்கு பின்னாடி என்ன அப்படின்றதுதான் இங்க பார்க்கிறோம். ஸோ இந்த வசனம் வந்து ஒரே ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லுது. ஒரு இடத்துல தன்னுடைய வெற்றி கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதே இடத்துல நம்ம எப்பயுமே தேங்கிடக்கூடாது. இப்போ ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு, ஒரு சந்தோஷம் கிடைச்சிருச்சு அப்படின்னும் போது அதே இடத்துல ஸ்டாப் ஆயிராம அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இந்த வசனம் நமக்கு வந்து பார்க்குது. ஏன்னா இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்விலும் சரி அல்லது வந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மொத்த இதுலயும் சரி, ஒரு இலக்கை அடைஞ்சதுக்கு பின்னாடி திருப்தி அடையாம அடுத்தடுத்து என்னென்ன இலக்கை வந்து நிர்ணயிச்சு அதன் பக்கம் வந்து நகரணும் அப்படின்றதுதான் ஒரு சிறந்த கலாச்சாரமாக சிறந்த சமுதாயமாக இருக்க முடியும் அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஏன்னா ஒரு அரசர் ஒரு முன்மாதிரியாக அவருடைய அந்த வேலை சின்ன வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சைலண்டா இல்லை, சொகுசாவும் இல்லை. அடுத்த கட்டம் என்ன, அடுத்து நம்ம என்ன செய்யலாம்,
அடுத்து வந்து நம்மளுடைய அந்த ஆட்சி வந்து சிறந்த முறையில் இருப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலும் அவர் வந்து யோசிக்கிறாருன்றதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லித்தர்ற ஒரு பாடமாக பார்க்கிறோம். ஆமா. அடுத்து 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 என்ன இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கணும். ஒரு ஒரு இது செஞ்சுட்டோன்னு அப்படியே கொஞ்ச நேரம் செலிப்ரேஷன் பண்ணணும். என்ன வந்து ஒரு அச்சீவ் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம வருஷத்துக்கு அல்ல ஏன் 2 பேரும் வச்சிருக்கோம். நோன்பு வச்சுட்டு ஒரு நாள் ஏன் நோன்பு வைக்காம வாழ்க்கைய என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் இல்லைங்களா. ஸோ அதுக்குன்னு கொஞ்சம் செலிப்ரேஷன், அந்த செலிப்ரேஷன் ஆட்டிடியூடு நம்ம மார்க்க சொல்லி கொடுக்குது. நான் ஒரு முக்கியமான வேலைகளை செஞ்சுட்டா, நான் ஒரு அச்சீவ் பண்ணிட்டா, அதுக்கு வந்து நீங்க நான் சேர்ந்து ஜாலியா இருங்க, ஹலால் வழியில ஜாலியா நான் வந்து ஒரு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டு தாவா கொடுங்க, விருந்து கொடுங்க, என்ன ஒரு ட்ரீட் பண்ண நடக்க சொல்லுது. நோம்பு பெருனா அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம் இல்லைங்களா. ஸோ ஆனால் முடிச்சுட்டு மறுநாளே வந்து நம்ம என்ன பண்ணோம், அடுத்த வந்து வேலையை ஆரம்பிச்சிடணும். நோம்பு இந்த சுண்ணத்தான நோம்புகள் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். அதே தான் இந்த நான் நினைக்கிறேன். எப்படியும் இந்த ஒரு அச்சீவ் பண்ணிட்டு ஒரு என்ன அதுக்காக ரொம்ப செலிப்ரேஷன் இது போட்டுக்கிட்டு நம்ம அப்படியே ஒரு ஏதோ பெருசா அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி நம்ம சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அச்சீவ் பண்ணிட்டு நம்ம அடுத்த கட்டத்தை என்ன சில பேர் அந்த இது வந்துடும். சில நம்ம செஞ்சிட்டோமே, நம்ம ஒரு படிச்சுட்டோமே, நம்ம வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டோம், என்ன ஒரு இந்த கோர்ஸை படிச்சுட்டோம், நான் வந்து நம்ம பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு அல்லாஹ் சொல்றான் குரான்ல, சூரா யூசுஃப்ல நினைக்கிறேன், உங்களை விட உங்களை அறிவுஜீவிகளா இருக்காங்க, உங்களுக்கு மேல மேதைகள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம வந்து நம்ம கல்வி ஆமா. ஸோ நம்ம இது ஒரு முக்கியமான பாடம். நம்ம வந்து ஒரு கட்டத்துல அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும், அப்படியே ஸ்டக்கா இருக்கக்கூடாது. நம்ம தான் வந்து இது பெருசா அச்சீவ் பண்ணிட்டோம். என்ன எந்த ஒரு பெரிய ஒரு ஐஐடில இருந்து படிச்சுட்டு வந்தாலும் பாருங்க, உலகத்திலே தலை சிறந்த நிறுவனம் சொல்றாங்க. என்ன அங்க போயிட்டு வந்தவங்களும் அவங்க அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க டெய்லி. என்ன ஸோ நம்ம சின்ன சின்ன படிப்பெல்லாம் படிச்சுட்டு நம்ம படிச்சுட்டோம், ஒரு டிகிரி முன்னாடி போட்டுட்டா மட்டும் என்ன வந்து அவங்க துறையில சொல்றேன். இப்போ என்னுடைய துறையில நான் வந்து இப்போ அக்கௌண்ட்ஸ்ல இருக்கேன்னா டெய்லி இப்போ புதுசான மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்குது. என்ன மார்க்கத்துல ரெண்டாவது மார்க்கத்துல வந்து நம்ம வந்து இப்போ டெய்லி இப்போ குரான் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் புரிஞ்சுக்கிறதுக்கு. இதுவும் ரொம்ப அவசியம், இதுதான் முக்கியம். என்ன ப்ரையாரிட்டி. ரெண்டாவது வந்து நம்மளுடைய அவங்க துறையிலையும் முன்னேறணும், அந்த அடுத்த கட்ட பணியை நோக்கி முன்னேறணும். ஒரு அவங்களுக்கு அது அவங்க ஃபீல்டு தான் தெரியும். அடுத்த வளர்ச்சி அடுத்தது என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வளர்றது தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. என்ன ஸோ எப்போ வந்து நம்ம வளராம அப்படியே இருந்தா அது வந்து மரணம் தான் சொல்றாங்க. பின்னாடி வளர்ச்சி இன்மைன்னு கிடையாது. இப்போ வந்து எப்போ நம்ம வளராம இருக்கிறோமோ அது வந்து ஒரு சிறிய மரணம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அந்த தூக்கத்தை விட்டு வெளியே வரணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறத சும்மா அத்துபா சபபா மாஷா அல்லா வந்து போன தடவை அத்துபா சபபான்னு சொன்னான். கொடுத்த அதிகாரத்தை உடனே பயன்படுத்தி உடனே செஞ்சாங்க. அந்த ஃபாவும் இதுல சேர்ந்துதான் வருது, சும்மான்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. உடனே அடுத்து என்ன அந்த ஒரு அரசர் வந்து அடுத்த கட்டம் என்ன செய்யலாம், அடுத்த நல்ல விஷயங்கள் என்ன செய்யலாம், அவருடைய அரசருக்குள்ள ஒரு நோக்கத்தை மாஷா அல்லா இந்த அரசரை வந்து குரான்ல அல்லாஹ் குறிப்பிடுறான்னா அவருக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சிறப்பு. அந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம தலைவர்களும் இருக்கணும். நம்ம தலைவரா இந்த மாதிரி ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரம் இன்ஷா அல்லாஹ் போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த லிஸ்ட்ல நம்மளையும் ஆக்கணும், வாட்சிவோம் இன்ஷா அல்லாஹ். போலாம். حتى إذا بلغ مطلع الشمس وجدها تطلع على قوم لم نجعل لهم من دونها سترا. முடிவாக அவர் சூரியன் உதயமாகும் இடத்தை அடைந்த பொழுது அது ஒரு சமூகத்தாரின் மீது உதயமாகி இருப்பதையும் கண்டார்.
அவர்களுக்கு அதை தவிர்த்து அதன் வெப்பத்திலிருந்து காத்துக்கொள்ள எந்த தடுப்பையும் நாம் ஏற்படுத்தவில்லை. சோ 90வது வசனம் இது. இந்த வசனத்துல உலகினுடைய கிழக்கு எல்லைக்கு அவர் போனதை அல்ல விவரிக்கிறான். மத்லியா ஷம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்திருக்கு. மத்லியா ஷம்ஸ்னா சூரியன் உதயமாகும் அந்த திசை. இந்த இடத்துல ஆனா சொல்லுங்க கேக்குது. இப்போ இதனுடைய அந்த மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சூரியன் அந்த பூமிக்குள்ள இருந்து மேல எழும்பி வரக்கூடிய அந்த பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லல. அவருடைய அந்த பயண பாதையில கிழக்கு திசையுடைய லாஸ்ட் எல்லை அது வரைக்கும் அவர் அதாவது அதற்கு மேல எந்த ஒரு நிலப்பரப்போ அல்லது மனித அந்த அந்த நாகரிகங்கள் அதே மாதிரி கலாச்சாரங்கள் இது எல்லாமே இல்லாத, இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு கரைக்கு போய் சேர்ந்துட்டாரு. அதுதான் அல்லாஹ் மத்லியா ஷம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான். வஜதஹா தத்லு அலா கௌமின், அது ஒரு சமூகத்தாரின் மீது உதயமாகி இருப்பதையும் கண்டார். இந்த இடத்துல அந்த ஷம்ஸ் சூரியன் தான் ஒரு சமூகத்தார் மேல உதயமாகி இருக்கு அப்படின்னா அந்த மனிதர்களுடைய யதார்த்தமான நிலைமை அதை அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான். வஜதஹா தத்லு, உதிப்பதாக அவர் கண்டார். அதே மாதிரி போன இதுல நம்ம பார்த்திருப்போம், இந்த தகுருப் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்திருக்கு. இந்த கருத்த சேற்று நீர், அதுல சூரியன் மறைகிறத அவர் பாக்குறாரு. ஒரு பிளாக் கலர்ல இருக்கும், தூரமா அது மறையும் பொழுது அப்படிதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ கிழக்கு திசையில மனிதர்கள் மேல அது உதிக்குது அப்படின்றத பாக்குறாரு. சூரிய கதிர்கள் எந்த ஒரு தடையும் இல்லாம நேரடியாக பூமியினுடைய அந்த நேரடியாக வர்ற அளவுக்கான அந்த இறுதி எல்லை அவர் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு நல்லா சொல்றான். அலா கௌமின், ஒரு சமுதாயத்தின் மீது. இப்ப இந்த கிழக்கு திசை மக்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரியன் உதிப்பதை கண்டார் அப்படின்னு சொல்லி சூரியனோடு சேர்த்துதான் அல்லாஹ் சொல்றான். இதுல இந்த மார்க்க அறிஞர்கள் தப்சீர் ஆசிரியர்கள்லாம் இதை பத்தி சொல்லும் பொழுது என்னன்னா, வீடு கட்டவோ அதே மாதிரி ஆடை நெய்யறதுக்கோ தெரியாது, முற்றிலும் நாகரிகம் நாகரிகம் அடையாத மனிதர்கள். ஸோ அவங்க அவங்களுடைய அந்த நிலப்பரப்புல வாழக்கூடிய பகுதியில அவங்களுக்கு நிழல் தருவதற்கு ஒரு கட்டிடங்களோ மரங்களோ அல்லது ஏதோ ஒரு மலையோ எதுவுமே இல்லை. சூரியன் உதிக்குது, அதனுடைய வெப்பம் அதிகமாகும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, வேற வழி தெரியாம குகைக்குள்ளேயோ அல்லது ஒரு ஒரு தண்ணி இருக்குன்னா தண்ணிக்குள்ள போயோ அவங்களுடைய அந்த சூரியத்துடைய தாக்கம் தாங்க முடியாம இப்படி செய்யறாங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னாடி அவங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை தேர்றதுக்காண்டி வெளியே வராங்க அப்படின்றத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. லம் நஜால் லஹும் மின் தூனிஹா சித்ரா, அவர்களுக்கு அதை தவிர்த்து எந்த தடுப்பையும் நாம் ஏற்படுத்தவில்லை. இப்போ இந்த துல்கர்னைன் மன்னர் சந்திச்ச அந்த மக்கள் ரொம்ப வறிய ஒரு நிலைமையிலையும் அதே மாதிரி நாகரிகம் தெரியாத நிலைமையிலையும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத அல்லாஹ் இங்க ஒரு ஒரு படம் பிடிச்சு காட்டுறான். சித்ரா அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது, திரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வெப்பத்திலிருந்து பாதுகாப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த திரை அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு உடலை ஆடை அப்படின்னு சொல்லி எடுத்தா உடலை மறைக்கிறது ஒண்ணு, ரெண்டாவது அந்த சூட்டை தாங்குற அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு உடை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது அந்த மனிதர்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா கட்டடம், அதே மாதிரி மரம், அப்புறம் மலைகள். வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, ஒரு குளிர் வருது அப்படின்னா அதுல ஒதுங்கிறதுக்கு நம்ம கட்டுற அந்த வீடுகளாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு மலை இருக்குன்னு சொன்னா அதனுடைய அந்த ஓரத்துல போய் தங்குறதா இருக்கட்டும், அது மாதிரியான ஒரு சூழல் லம் நஜால் லஹும், அவர்களுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்றத அல்லாஹ் சொல்றான். சோ உங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் ஏந்துச்சுன்றத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல லம் நஜால் லஹும் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை அல்லாஹ் சொல்றான், நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை.
ஏற்படுத்தவில்லைன்னு சொன்னா, ஆமா, அவங்க வந்து வீடு கட்டல அப்படின்ற அர்த்தத்துல சொல்லல. மாறாக வந்து அல்லாஹ் சொல்றது என்னன்னா, நாம் அவர்களுக்கு திரையை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி தான் மேலதான் அல்லாஹ் வந்து ஒரு பொறுப்பை சுமத்தி ஒரு வார்த்தைய சொல்றான். சோ என்ன புரியுது அப்படின்னா, அப்படி வாழக்கூடிய அந்த வறுமையும் சரி, நாகரிகம் இல்லாத ஒரு நிலையும் சரி, இதுவும் கூட அல்லாஹ்வினுடைய அந்த திட்டத்தின் ஒரு பகுதிதான் அப்படின்றத புரிய வைக்கிறான். ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து அல்லாஹ் சொல்றது ஒரு விதம். இந்த இடத்துல சொல்றது என்ன, லம் நஜ்அல் லஹும், நாம் அவர்களுக்கு ஆக்கவில்லை. சோ ஆக்கவில்லை அப்படின்றதும் கூட அல்லாஹ்வினுடைய திட்டத்தில் உள்ளதுதான் அப்படின்றத பார்க்க முடியுது. தன்னுடைய படைப்புகளை அல்லாஹ் வந்து ஒரே வசதியாவும் ஃபுல்லா படைக்கவில்லை. அதே மாதிரி வந்து ஆஹ் ஒரு ஏன்னா நம்ம ரெண்டு விஷயத்த பாக்குறோம். ஒண்ணு, துல்கர்னைன் மன்னர் அப்படின்ற அவருக்கு எல்லா விதமான சாம்ராஜ்யமும் கையில வந்துச்சு, எல்லா விதமான தொழில்நுட்பமும் கையில இருந்துச்சு. அப்படி கொடுத்த இறைவன் இன்னொரு மக்களுக்கு பாக்குறோம், ஒரு சிறிய ஆடை கூட இல்லாம பூமியில வாழ வைக்கிறான். சோ வசதிகள் எவ்வளவு மாறினாலும், எவ்வளவு எல்லா பேத்துக்குமே வந்து ஒரு மூச்சு காற்றையும் வாழ்வாதாரத்தையும் வழங்குறது அல்லாஹ் தான் அப்படின்றத புரிய வைக்கிறான். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இது. சோ இதுவும் கூட அல்லாஹ்வினுடைய ஏற்பாடுதான். இன்னைக்கு உலகத்துல வந்து நம்ம பாக்குறோம், பணக்காரன், ஏழை, அதே மாதிரி அல்லாஹ் வந்து பிரிச்சு வச்சிருக்கான். சிலருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை கொடுக்குறான், சிலருக்கு வந்து அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை தரல. இதுவும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அல்லாஹ் வந்து அவனுக்கு மட்டும் தந்திருக்கான், எனக்கு தரல அப்படின்னு புரியாம, இதுவும் அவனுடைய திட்டத்தில் கட்டுப்பட்டதுதான். அல்லாஹ் வந்து இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருந்தானா நம்ம அப்படிதான் அப்படின்றது நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளணும்ன்றதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லி தருது. சோ ஆஹ் துல்கர்னைன் பார்த்த அந்த சமுதாயம் ஆடைகள் இல்லாம, வீடுகள் இல்லாம, ஒரு ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்த ஒரு பகுதி தான் அவர் வந்து பார்த்திருக்காரு. இன்றைக்கு வளர்ச்சி அப்படின்ற பெயர்ல என்ன ஆகுது அப்படின்னா, பழங்குடி மக்கள்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. காடுகள் அழிக்கப்படுது. சோ இயற்கையோடு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அதை ஒட்டி அப்படியே வந்து அவங்களோட ஏழ்மையை வந்து அப்படியே அதை வச்சே வாழ்ந்து அப்படியே இருப்பாங்க. சோ இந்த இடத்துல எளிய மக்களுடைய அந்த அவங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை சுரண்ட மாதிரி, அதே மாதிரி அவங்களுடைய அந்த உரிமைகள், அவங்களுடைய அந்த நில உரிமைகள் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஆக்கிரமிப்பு இல்லாம பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதா நம்ம வந்து பார்க்கணும். விளிம்பு நிலை மக்கள், பழங்குடி மக்களுடைய அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னதுதான், இருந்தாலும் வந்து ரிப்பீட் பண்றேன். அல்லாஹ் வந்து சிலருக்கு வசதி கொடுப்பான், சிலருக்கு வசதி கொடுக்காம இருப்பான். ரெண்டுமே அவனுடைய ஏற்பாட்டில் கட்டுப்பட்டதுதான், அவனுடைய திட்டத்தில் கட்டுப்பட்டதுதான் அப்படின்றத நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. ஓகே. ஹத்தா இதா பலக மத்ரிய சம்சி வஜதஹா. ஹத்தா வரை, எது வரை போறாருன்னா, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போறாங்க. எக்ஸ்ட்ரீம்னா கிழக்கு மேற்கு. இப்போ வந்து கிழக்கு, சரி, மேற்கு எதனா சூரிய உதயம் இல்லைங்களா, மேற்கு இப்போ மேற்கு கிழக்குலதான் உதிக்கும். ஓ சாரி கிழக்கே உதிக்கும். ரைட்டு, கிழக்கே உதிக்கும், மேற்கே மறையும். கரெக்ட். எந்த அப்படின்னா நமக்கு என்ன இப்போ படிப்புன்னா, நம்ம வந்து நம்மளும் அந்த மாதிரி எல்லாம் வந்து பிரயாணிக்க சொல்றேன். பிரயாணத்துல வந்து நிறைய விஷயங்கள்லாம் கத்துக்கலாம். நம்ம கிணற்று தவளையா இல்லாம உலகம்னா என்ன, நம்ம என்னதான் வந்து பேப்பர்ல படிச்சாலும் செய்தி கேட்டாலும் என்ன, அந்த என்வரான்மெண்ட்டுக்கு போய் இன்ஷால்லா எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நாடுனா கொஞ்சம் வெளியே போனாதான் நம்ம கத்துக்க முடியும். என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒரு கல்வியா இருக்கட்டும், ஒரு அறிவா இருக்கட்டும், தேடி வந்து அரசர் பாருங்க, இங்க போய் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ட்டு ஒரு போறாரு. ஒரே இடத்துல இல்ல, நல்ல நோக்கம் வந்து அவரோட நோக்கம் நல்ல அருமையான நோக்கம். ஒரு நாட்டை பிடிக்கிறார், ஆட்சியை பிடிக்கிறாருன்னா வந்து அவங்களுக்கு போய் நல்ல காரியங்களை செய்யணுங்கிற எல்லாம் வந்து அவருக்கு லேசாக்கிறான். அந்த ஒரு நாட்டையே வந்து கீழ்படிய வச்சிடறான். அந்த ஒரு நல்ல ஒரு நீயத்தோட, இன்னமாலுமே நீயா அப்படிங்கிறான். எல்லாம்
அது வந்து ரொம்ப லேசாக்கிடுறான் என்ன. சில சில தடங்கல்களும் வரும், இடையூறுகளும் வரும், சைத்தானுடைய சூழ்ச்சிகள்லாம் வரும். அதெல்லாம் முறியடிச்சிருவான். என்ன நினைக்கிறீங்க? அது அல்லாவுடைய சூழ்ச்சி, சைத்தானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலகீனமானது என்று அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஈமான்தாரிகளுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி தடையெல்லாம் படியை கல்லா மாத்தி வெற்றி பெற்ற ஆளு எவ்வளவோ நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன அவங்களாம் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபார் அண்ட் வைட் என்ன டிராவல் பண்றதுங்கிறது வந்து இப்போ நம்ம அமெரிக்கா போறது, யூரோப் போறது, மிடில் ஈஸ்ட் போறதுன்னு ஒண்ணு. ரெண்டாவது இப்போ ஆன்லைன்லயும் நிறைய வந்துருச்சு. இப்போ பாருங்க, நீங்களும் நாங்க ஜூம்லயே நம்ம மீட் பண்றோம். என்ன அது இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த லெவல்லையாவது நம்ம போய் நம்ம இப்போ ஃபோனு கால்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆகி போச்சு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசுறது முடியாது. இப்போ வாட்ஸ்அப்லேயே எல்லாரும் தொடர்பு கொண்டுறோம் ஃப்ரீயாகவே சமோஸ்ட். என்ன நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு எல்லாம் வந்து நமக்கு டெக்னாலஜிலாம் அவ்வளோ லேசாக்கி வச்சுட்டான். ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், இந்த மாதிரி எங்கெங்க எங்க நமக்கு வாய்ப்புகள் இருக்குதோ அதை நோக்கி நம்ம தேடி அங்க போனா வந்து நமக்கு வந்து எல்லாம் அந்த பயணத்தை லேசாக்கி வைப்பான். ஸோ இது வந்து நீங்க சொன்ன மாதிரி மனிதர்கள் வந்து பல மாதிரி இருப்பாங்க. வந்து ஒவ்வொருத்தவங்களையும் அல்ல அந்த மாதிரி நமக்கு படைச்சிருக்கான்னா நஜால் அப்படிங்கிறான் அல்ல, நான் படைச்சிருக்கிறோம், நாங்க படைச்சிருக்கோம் அப்படிங்கிறது. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதான் பாக்குறான். என்ன இப்போ ஏழை எளியோர் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. என்ன ஸோ அவங்களுக்கு போய் நம்ம நல்ல காரியம் செய்யறோமா இல்லையா என்ன அப்படிங்கறத வந்து அல்லா பாக்குறான். என்ன நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. என்ன உதாரணத்துக்கு ஒரு பள்ளியிலேயே பாருங்களேன், சில பள்ளியாசல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு சிரமப்படுவாங்க. இந்த பள்ளியாசம் மெயின்டெனன்ஸுக்கு, என்ன தண்ணிக்கு, எலக்ட்ரிசிட்டிக்கெல்லாம் காசு இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, சில பள்ளியில வந்து டொனேஷன் கேட்பாங்க, கட்டட பணிகள்னு கேட்பாங்க. என்ன வந்து என்ன நிர்வாகிகள்லாம் வந்து உண்டியல் தூக்கிட்டு வருவாங்க. என்ன ஸோ அப்போ வந்து அது பாக்குறோம் நம்ம, அது எதுக்கு நம்ம அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நமக்கு இதெல்லாம் காமிக்கிறோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறோமா இல்லையா என்ன அப்படிங்கறத நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி சில கஷ்டங்களை வந்து நம்ம கண்ணு முன்னாடி காமிக்கிறானா அல்லாஹ் நமக்கு வந்து அது ஒரு சோதனை தான் நமக்கு. என்ன நம்ம அந்த நேரத்துல எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படிங்கறத இவர் வந்து அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. இந்த எவ்வளவு பாரு இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இந்த மாதிரி ஊர்ல இந்த நாடோடிகள்லாம் சொல்லுவாங்க, இந்த என்ன வெயில்ல படுத்திருப்பாங்க, என்ன வீடு இருக்காது, என்ன அவங்க வந்து மலையில வந்தா ஒரு ஓரமா ரொம்ப பழகி போயிருக்கும் அவங்க அந்த வாழ்க்கை அவங்களுக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி மக்கள் அவங்கள பாக்குறாங்க, பார்த்து என்ன செய்யறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தங்களும் அவங்கள வந்து எல்லாரையும் வந்து ரெண்டாவது அல்லாவுடைய படிப்பினை நாம் தான் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறான் அல்லா. இதுதான் முக்கியம். என்ன நாம் தான் படிச்சிருக்கோம், அவங்க யாரையும் கீழே பார்க்க கூடாது. நம்ம ஏழைய வந்து ஒரு மாதிரியா ட்ரீட் பண்றது, என்ன பணக்காரங்களை ஒரு மாதிரியா ட்ரீட் பண்றது, எல்லாருமே பணக்காரங்களை அந்த மாதிரி வசதிகளை கொடுத்துருக்கிறது அல்லதான், ஏழைகள் ஆக்கி இருக்கிறது அல்லதான். அந்த ஒரு மனநிலையில நம்ம இருக்கணும். என்ன எல்லாரையும் வந்து கீழே பார்க்க கூடாது அப்படிங்கிறது நம்ம நான் இந்த ஆயத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு பாரபட்சம் இல்லாம நடந்துக்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு அல்லாஹ் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து நல்ல பிரயாணம் செஞ்சு என்ன ஒரு நல்ல விஷயங்களை கத்துக்கிற ஒரு ஆவலை நமக்கு கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். كذلك وقد أحطنا بما لديه خبرا. அவர்களுடைய நிலைமை உண்மையில் அவ்வாறே இருந்தது. இன்னும் அவரிடம் இருந்ததை நிறைவான அறிவால் திட்டமாக நாம் நன்கறிந்திருந்தோம். சோ இது வந்து 91வது வசனம். இந்த வசனத்துல இந்த மன்னர் சந்தித்த இந்த மனிதர்கள், அதே மாதிரி கஷ்டத்துல இருக்கிறவங்க, இது எல்லாத்தையும் பார்த்து மேற்கு திசையில அவர் எப்படி நடந்து கொள்றாரோ அதே மாதிரி இந்த கிழக்கு திசையிலையுமே வந்து நீதியான முறையில வந்து நடந்து கொள்றாரு. எல்லாம் வந்து இத சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி தொடர்ந்து இவருடைய அந்த எண்ணங்களையும் சரி, அவருடைய அந்த திட்டங்களையும் சரி, எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ் வந்து முழுமையாக அறிந்திருந்தான் அப்படின்றத இந்த வசனத்துல அல்லாஹ் வெளிப்படுத்துறான். கதாலிக் அவ்வாறே இருந்தது.
அப்படின்னா இதற்கு தப்சீல்ல 2 விதமா சொல்றாங்க. ஒண்ணு அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு என்ன, துல்கர்னைன் மன்னரை பற்றி நம்ம சொன்ன எல்லா செய்தியுமே அல்லாஹ் வந்து சொல்றான், நாம் விவரித்த அனைத்து செய்திகளுமே கதாலிக் எவ்வித சந்தேகமுமின்றி உண்மையாகவே இருந்தது அப்படின்னு அப்படியேதான் இருந்துச்சு. அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதே மாதிரிதான் இருந்துச்சு அப்படின்றத ஒண்ணு. இன்னொன்னு துல்கர்னைன் வந்து மன்னர் மேற்கு திசையில வாழ்ந்த அந்த அக்கிரமக்காரர்கள் அவர்களுக்கு எப்படி வந்து தீர்ப்பு கொடுத்தாரோ, தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரோ, அதே மாதிரி இந்த கிழக்கு திசையில இருக்கக்கூடிய ஆஹ் நாகரிகமற்ற அந்த வறிய நிலையில இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட நீதியோட கனிவோட நல்ல முறையில நடந்து கொண்டாரு. இப்ப அவருடைய அந்த அதிகாரம், அவருக்கு இருந்த அந்த ஆட்சி அப்படின்றது மாறவே இல்லை. அது சமநிலையோட இருந்தது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி அவர் நடந்து கொண்டாரு. சோ அவ்வாறே இருந்தது அப்படின்னு சொல்லி தப்சீர்ல 2 விதமான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. ஒகது அஹத்னா பிமா லதைஹி குபுரா, அவரிடம் இருந்தவற்றை நாம் சூழ்ந்தறிந்திருந்தோம். அஹத்னா அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். அதாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய நாலாபுறத்தில் இருந்தும் அதனுடைய முழு அதை பத்தி முழுமையா தெரிஞ்சு கொள்றதுக்குதான் அல்லாஹ் வந்து முஹீத் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல அஹத்னா அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறான். சோ அவருடைய வெளிப்படையான செயல்கள் மட்டும் இல்லாம அவருடைய மனதுல இருந்த அந்த ரகசியங்கள், அந்த திட்டங்கள், அவருடைய எண்ணங்கள் எல்லாவற்றையுமே அல்லாஹ் வந்து சூழ்ந்து அறிந்திருந்தான் அப்படின்றத சொல்றான். குபுரா குபுரா அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு விஷயத்தினுடைய நுணுக்கமான ஆழமான எக்ஸ்பர்ட் நாலேஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது. சோ அல்லாஹ் வந்து அப்படிதான் சொல்றான், அஹத்னா பிமா லதைஹி குபுரா, அவர்கிட்ட இருந்த முழு செய்திகளையும் நாம் வந்து சூழ்ந்து அறிந்திருந்தோம். ஸோ அவர்கிட்ட இருந்த இராணுவத்தை பத்தியா இருக்கட்டும், போர்க்கருவிகள், அதே மாதிரி டெக்னாலஜி, அதே மாதிரி அவர் பயணித்த அந்த வழிகள், பயணித்த போது மக்கள் இருந்த நிலைமைகள், என்ன மாதிரியான மக்களை அவர் சந்திச்சு அதை வந்து செயல்படுத்தினாரு அப்படின்றத அல்லாஹ் வந்து கொஞ்சம் அணுவா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. சோ மனிதர்களுடைய உதவி எதுவுமே இல்லாம அல்லாஹ் ஒருவனே துல்கர்னைன் மன்னருக்கு பாதுகாவலனாக வழிகாட்டியாக இருந்தான் அப்படின்றத நம்ம புரிய முடிகிறது. அவரை பத்தி மொத்தமும் எனக்கு தெரியும் அப்படின்னா அவர் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. சோ இந்த இடத்துல ஆஹ் துல்கர்னைன் மன்னர்கிட்ட இருந்த அந்த வளங்கள், அவருடைய மன ஓட்டங்கள் எல்லாம் வந்து முழுமையா அறிஞ்சு வச்சிருந்தான். அஹத்னா ஹுபுரா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இந்த வசனத்துல. இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல இந்த மக்கள் தங்களுடைய சின்ன நல்ல விஷயங்களை கூட புகழுக்காக, அந்த அந்த விளம்பரத்துக்காக உலகத்துக்கு வந்து காட்டுறாங்க. சின்ன சின்ன விஷயத்த செஞ்சாலுமே வந்து அதை காட்டுறாங்க. யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், மத்தவங்க பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும், நம்மளுடைய அந்த செயல்கள் தூய அந்த எப்படி சொல்றது நல்ல எண்ணத்தோட, இஹ்லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரியான எண்ணத்தோட கடமைகளை வந்து நிறைவேற்றணும், செய்யணும் அப்படின்ற அந்த முதிர்ச்சி நமக்கு வந்து இந்த வசனத்துல புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய வேலையும் அவர் செய்யறாரு. அவர் மனசுல எதையுமே பெருசாலாம் காட்டல, அப்படியேதான் வச்சிருந்தான். ஆனா அவரை பத்தி அல்லாஹ்வுக்கு முழுசா தெரியும், அவரை எப்படி இருக்கிறாரு, என்ன நிலைமையில செய்யறாரு அப்படின்றது. அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிதா இருந்தாலும் சரி, அல்லாஹ் அறிஞ்சு வச்சிருக்கிறான். அவன் வந்து இதற்கு வந்து கூலி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த அவன்கிட்ட மட்டுமே அந்த எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வந்து வரணுன்றத புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இது ஒரு முக்கியமான ஒரு ஆயத்து. மாஷல்லா, நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்கு பிறகும், ஒவ்வொரு செயல்களுக்கு பிறகும் ஒரு ஒரு எண்ணங்களையும் நல்லா அறியறான். அது நல்ல எண்ணமா இருந்துச்சுன்னா அல்லாஹ் வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அது வந்து ஒரு ராங்கான மோட்டிவ்ல இந்த அல்லாஹ்க்கும் தூதர்களுக்கும் மக்களுக்கும் எகென்ஸ்டா போச்சுன்னா அதுக்கு அல்லாஹ் வந்து எப்பவுமே துணை புரிய மாட்டான். அது வந்து தோல்வியில தான் முடியும். இந்த உலகத்துல வெற்றி மாதிரி தெரிஞ்சாலும் அது கடைசியில வந்து தோல்விதான். இன்னமும் அமல் பண்ணியா என்ன நினைக்கிறீங்க?
இந்த ஹுப்ரா அந்த நீயத்தை வந்து அல்லாஹ் வந்து அறிகிறான். அந்த செயல்களோட பின்னணி நோக்கம் நம்ம என்ன இப்போ நம்ம குரான் என்ன எதுக்காக ஓதுறோம் அப்படிங்கறது அல்லாஹ் அந்த பார்த்து அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எதுக்காக அவங்க 2 பேரும் உட்காந்து ஓதுறாங்க. நான் உண்மையிலேயே வந்து இந்த குரானை புரிஞ்சு ஞானம் பெறணும், வாழ்க்கையில அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஓதுறாங்களா? என்ன இவர் கத்துக்கிறாரா? என்ன அவர் சொல்லி கொடுக்குறாரா? இல்ல பயனும் வந்து புகழ், பணம் அந்த ஒரு நோக்கத்துக்காக அதெல்லாம் சைட்ல வர்றது இல்லைங்களா? என்ன நம்மளோட முக்கிய நோக்கம் அல்லாவுடைய கலாமை வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன ஸோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ண அந்த நோக்கம் இக்லாஸ் தான் எல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த இக்லாஸ் வந்து நம்ம கொஞ்சம் கூட அது ரொம்ப கவனமா நம்ம வந்து மனிதர்கள் தான் அந்த சில சில ஊசலாட்டங்கள் வரும். அப்பப்போ சைத்தான் ஒரு மாதிரியா கொண்டு வருவான். நம்ம அதை வந்து என்ன பண்ணோம், அது பிள்ளை சொல்லிக்கிட்டு அடுத்து விட்டுறக்கூடாது. அதனால வந்து சில பேர் அதை அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது, நான் செய்ய போறதில்லை நானு என்ன அப்படிங்கிறதும் வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அது திருப்பி திருப்பி நம்ம முயற்சி பண்ணணும். சபுங்கிறது அதானே என்ன, சபரோட வந்து அந்த மாதிரி ஊசலாட்டங்கள்ல இருந்து வெளியே வந்துக்கிட்டு நம்ம திருப்பி திருப்பி முயற்சி பண்ணணும். ஸோ நம்ம மனிதர்கள் பார்க்காத எல்லாம் பார்க்குறான். நம்ம வந்து நல்ல எண்ணத்துல நல்ல காரியங்கள் செஞ்சா எல்லாம் அதுக்குள்ள ரிவார்டை கொடுப்பான் நமக்கு. என்ன ஸோ எல்லாமே நம்ம அவ்வளவு பெரிய துல்கர் எந்த மன்னர்களா இருக்கட்டும், எந்த ஆட்சியாளராக இருக்கட்டும், அல்லாவுடைய கண்காணிப்புல தான் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு பதவியை கொடுக்குறான், எப்படி செய்யறாங்கன்னு பாக்குறான். நல்லது செஞ்சா அவங்களுக்கு 2 உலகத்திலயும் நன்மை, எங்க வந்து எப்போ தீமையோ அதுக்குள்ள தண்டனை 2 உலகத்திலயும் இருக்கும். இந்த உலகத்திலயும் வந்து யாரும் எந்த தலைவர்களும் நிம்மதியா இருக்க முடியாது. மறு உலகத்திலயும் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதாப் ஏற்கனவே நுக்குறான்னு சொன்னான் சில ஆயத்துல இல்லைங்களா? இங்க வந்து சின்ன தண்டனையா தான் இருக்கும், அங்க வந்து அதோட பெருசு. ஸோ ரொம்ப அந்த ஒரு ஒரு நம்ம வந்து அப்படியே இருந்துட்டு இருக்கணும். நல்லது செஞ்சா நன்மை கிடைக்கும், தீமைகள் செஞ்சா வந்து பெரிய அதாபம் இருக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம தௌபா செஞ்சு மீண்டணும். என்ன அப்படிங்கிற ஒரு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அல்ல. அவன் நம்மளே வந்து சூழ்ந்து அறிகிறான். நமக்கு நம்மளே தெரியாத விஷயங்கள்லாம், நமக்கே தெரியாத விஷயங்கள்லாம் அல்லாஹ்க்கு தெரியும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். அதோட பிளான் தானே இது. என்ன நினைக்கிறீங்க? இவன் வந்து இப்படி இப்படி ஏற்கனவே அல்லாஹ் கதிரில எழுதி வச்சுட்டான். நம்ம என்ன பண்ண போறோங்கிறது நம்ம அதுக்காக நம்ம கதிரில எழுதி வச்சுட்டாங்கிறதுனால அப்படி இருக்க போறோம். ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம வந்து இப்படிதான் இருக்க போகுது. நான் அன்னைக்கு பேசிட்டு இருந்தேன் ஒருத்தர்கிட்ட. அல்லாஹ் வந்து வந்து யார்கிட்ட என்னென்ன கதிர் இப்படிதான் ஆகும்னு சொல்லிட்டாங்க, நம்ம என்ன அதை மாத்த முடியும்? என்ன அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. நான் என்ன நமக்கு தெரியாத விஷயங்கள் இல்ல, நம்ம வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு நல்ல நல்ல விஷயங்கள் நோக்கி பயணிக்கணும். அப்படியும் போய் நம்ம வந்து இப்ப அந்த நம்மளால முடியலன்னா தான் வந்து அந்த அந்த வந்து அந்த லிஸ்ட்ல சேர்ப்பான்ல. என்ன ஒண்ணுமே முயற்சியே பண்ணாம என்ன வந்து நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கிடையாது. என்ன ஸோ லால்லக்கும் தத்தக்கும் அப்படிமா, லால்லக்கும் முஃப்லிஹூன் அப்படிமா. என்ன அதுக்கு என்னன்னா வெற்றியாளர்களா ஆவலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்படி என்ன அர்த்தம்? அதெல்லாம் செஞ்சா வெற்றியாளர்களா ஆவீங்க. என்ன எதுவுமே செய்யாம இருக்கும்போது முஃப்லிஹூன் ஆக முடியாது, முத்தகீன்கள் ஆக முடியாது. என்ன ஸோ அந்த இதை வந்து நம்ம மனசுல வச்சுட்டு முயற்சிகளை வந்து விடாம நம்ம பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருப்போம். இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம எண்ணங்களை அறியறான், நம்ம செயல்களை அறியறான். ரொம்ப கவனமா இருக்கணும். கை, கால், கண்ணு எல்லாமே சாட்சியா வரும். பின்னாடி நம்ம மலாய்க்கத்துமார்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பேசுறத, செயல்களை. எல்லாமே வந்து மறுமை நாள்ல வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். ஸோ எல்லாம் அறியறான். எல்லா நாடுனா நம்மளை வந்து சொர்க்கத்துக்கு தூக்கி போட முடியும், அதனால ப்ரூவ் பண்ணி அனுப்புவான். இதெல்லாம் வந்து செஞ்சிருக்கிற, நல்ல செஞ்சா நல்ல ரெக்கார்டு நம்ம கையில வலது கையில கொடுக்குறான். ஆனா ரொம்ப தீவங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி கொடுக்குறான். ஏன் முதுகுக்கு பின்னாடி கொடுக்குறாங்கிறது அது ஒரு பெரிய ஒரு தப்சீர் இருக்கு அப்படின்ட்டு. என்ன அது அப்பப்போ வர்றப்ப நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். என்ன இடது கைன்னு சொல்ல மாட்டாங்க சில பேர், முதுகுக்கு பின்னால் அப்படின்னு. என்ன ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அல்லாஹ் நம்ம வலது கையில பட்டோலை கொடுக்குற மக்களாக ஆக்கணும். அதுக்கு உள்ள வேலைகளை இப்பவே செய்யணும். நம்ம ஈமான்களை பியூரிஃபை பண்ணிக்கணும். செயல்களில் வந்து சாலிகான செயல்கள் ஆக்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த லிஸ்ட்ல நம்மள ஆக்கணும். வச்சுக்கோம். சரி, இதோட நம்ம இன்னைக்கு நிப்பாட்டுக்குமா இன்ஷா அல்லாஹ்.